நோவா காலத்து வெள்ளத்துக்கு பிறகு நோவாவின் குடும்பம் மாத்திரம் பிழைத்து கொண்டது. மித்த எல்லா மனிதர்களும் மரித்து போனார்கள். அப்போது இந்த நோவாவின் குடும்பத்தில் இருக்கிற 3 பிள்ளைகள், இவர்கள் மூலமாகத்தான் இப்பொழுது இருக்கிற இந்த மில்லியனாக இருக்கிற மக்கள் பிறந்திருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது இந்த நோவாவின் குடும்பத்தில் ஒரே மொழியை தான் பேசினாங்க, ஒரே தேவனை தான் ஆராதித்தாங்க. மனிதர்கள் தோன்றின பிறகு தான் ஆங்காங்கே ஜாதிகள், மதம், இனம், மொழி அப்படின்னு சொல்லி பிரிவுகள் உண்டாயிருக்குது. இந்த உலகத்தில் எவ்வளவு பிரிவுகள், எவ்வளவு உயர்வு தாழ்வுகள் இருந்தாலும், ஆனால் தேவனுக்கு முன்பாக வரும் பொழுது, நியாய தீர்ப்புக்கு வரும் பொழுது, தேவனுக்கு முன்பாக பிச்சை எடுத்து கொண்டிருந்த பிச்சைக்காரனும், இந்த உலகத்தில் சம்பூர்ணமாக வாழ்ந்த பெரிய பணக்காரனும் எல்லாரும் ஒரே மாதிரி தான் வரிசையில் நின்று நியாய தீர்ப்புக்கு நிற்கணும். அப்படி இருக்கும் பொழுது எந்த உயர்வும் தாழ்வையும் குறித்து நீங்கள் கவலைப்படாதீங்க. நீங்கள் இதில் யார் வழியில் தோன்றியிருப்பீங்க? நீங்கள் கூகுளில் போய் ஆராய்ச்சி செஞ்சு பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதனால் உங்களை நீங்களே தாழ்த்தி கொள்ளாதீங்க. மனிதர்கள் தாழ்த்தினாலும் கர்த்தர் உங்களை இப்படி பிறப்பால் உங்களை தாழ்த்துகிறது இல்லை. நம்முடைய செயல்களால் தான் நாம் தாழ்த்தப்பட்டு போவோமே தவிர, பிறப்பால் தேவனுக்கு முன்பாக நம்ம எல்லாரும் ஒரே விதமான மனிதர்கள் தான். இந்த புரிதல் உங்களுக்கு இருந்தால் கட்டாயம் சந்தோஷம் உண்டு. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.